12th மேக்ஸ் எக்ஸாம்பிள் 4.29 சால்வ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டு சைடையும் நம்ம சால்வ் பண்ணி என்ன செய்யணும், எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடை எடுத்து சால்வ் பண்ணுறதுனால சால்வ் பண்ணலாம், இல்லை சைமல்டேனியஸாக ரெண்டு சைடையும் அட் அ டயத்தில் சால்வ் பண்ணுறதுனாலும் சால்வ் பண்ணலாம். ஓகேவா? நம்ம இங்கே ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். ஸோ காஸ் ஆஃப் சைன் இன்வர்ஸ் எக்ஸ் டிவைடட் பை ரூட் ஆஃப் 1 + x ஸ்கொயர்னு இருக்குது. இப்போது நம்ம இங்கே காஸ் இன்வர்ஸ்னு இருந்ததுன்னா உள்ளார இருக்கிற வேல்யூ மட்டும் ஆன்சராக எடுத்து எழுதிடுவோம். ஓகேவா? ஆர் சைன் இன்வர்ஸ் ரெண்டுமே ஒரே மாதிரி டேர்மில் இருந்ததுன்னா நம்ம ஈக்குவல்ட்டு அங்கே உள்ளார இருக்கிற நம்ம ஆன்சரை மட்டும் என்ன செஞ்சுக்குவோம், எடுத்து எழுதிக்குவோம் இல்லையா? அதே மாதிரி தான் இங்கே என்ன செய்ய போகிறோம், அதுக்காக இதை மாற்றிக்க போகிறோம். அப்போ இங்கே சைனுன்னு இருக்கிறதுக்கு பதிலாக நம்ம என்ன செஞ்சுக்க போகிறோம், காசாக மாற்ற போகிறோம். சைன்னு இருந்ததுன்னா என்ன அர்த்தம், சைன் தீட்டாங்கிறது என்னது, ஆப்போசிட் டிவைடட் பை ஹைப்போட்னியஸ். அப்போ இங்கே இருக்கிற டோட்டல் வேல்யூ இங்கே சைன் இன்வர்ஸ் ஆஃப்னு எடுத்துக்கும் போது இந்த தீட்டா ஈக்குவல் இங்கே வந்துடுது ஆப்போசிட் பை ஹைப்போட்னியஸ் இல்லையா? அப்போ ஆப்போசிட் சைடுங்கிறது எக்ஸு, ஹைப்போட்னியஸுங்கிறது ரூட் ஆஃப் 1 + x ஸ்கொயர். இப்போ நம்மளுக்கு என்ன வேணும், காஸ் வேணும்னா அட்ஜசன்ட் சைடு கண்டுபிடிக்கணும். அட்ஜசன்ட் சைடு என்னது, ஹைப்போட்னியஸ் ஸ்கொயர் மைனஸு ஆப்போசிட் ஸ்கொயர், அதுக்கு ஒரு ரூட். ஓகேவா? விச் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + x ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர். இதான் நம்மளுக்கு ஹைப்போட்னியஸ் ரூட்டில் இருக்குது, அந்த ரூட்டோடு எடுத்துக்கிறோம், அதுக்கு ஒரு ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஆப்போசிட் ஸ்கொயர், ஆப்போசிட்டுங்கிறது எக்ஸ், ஸோ எக்ஸ் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு இந்த ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகிடும். அப்போ ரிமைனிங் நம்மளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா 1 + x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்கும். இந்த மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரும் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். ஸோ ரூட் ஒன்னுங்கிறது நத்திங் பட் 1. ஓகேவா? அப்போ இதை வந்து என்னென்னு செஞ்சுக்கலாம், இப்போ காசோட வேல்யூவாக மாற்றிக்கலாம். அந்த சைன் இன்வர்ஸ்க்கு பதிலாக நம்ம என்ன செஞ்சுக்கலாம், காஸ் இன்வர்ஸ்னு எழுதிக்கலாம். ஸோ அட்ஜசன்ட் பை காஸ் தீட்டாங்கிறது என்னது, அட்ஜசன்ட் சைடு பை ஹைப்போட்னியஸ் சைடு. அப்போ அட்ஜசன்ட் சைடு என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், 1 டிவைடட் பை ஹைப்போட்னியஸ் ரூட் ஆஃப் 1 + x ஸ்கொயர். ஓகேவா? இப்போ காஸ் இன்வர்ஸ் ஒரு வேல்யூ இருந்ததுன்னா என்ன செஞ்சுக்கலாம், நம்ம அந்த வேல்யூவை மட்டும் எடுத்து எழுதிக்கலாம். ஸோ 1 டிவைடட் பை ரூட் ஆஃப் 1 + x ஸ்கொயர். ஓகேவா? இது நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ரைட் ஹேண்ட் சைடு என்னது, ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது அப்படின்னா சைன் ஆஃப் காட் இன்வர்ஸ் 3/4ன்னு இருக்குது. ஓகேவா? அப்போ இங்கேயும் என்னது, சைன் ஆஃப் சைன் இன்வர்ஸ்னு நம்ம மாற்றணும். அப்போ காட்டுங்கிறது என்னது, காட் தீட்டாங்கிறது வந்து அட்ஜசன்ட் சைடு பை ஆப்போசிட் சைடு. நம்மளுக்கு சைனாக மாற்றணும். சைன் தீட்டாங்கிறது என்னது, ஆப்போசிட் பை ஹைப்போட்னியஸ். ஓகேவா? அப்போ ஹைப்போட்னியஸ் தான் நம்மளுக்கு இங்கே தெரியாத ஆன்சர். ஸோ ஹைப்போட்னியஸ் வேணும் அப்படின்னா மற்ற ரெண்டுத்தையும் என்ன செய்யணும், ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ண வேண்டியதுதான். ஆப்போசிட் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர். ஆப்போசிட் ஸ்கொயர் என்னது இங்கே 4. ஸோ ரூட் ஆஃப் 4 ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட்ங்கிறது 3. ஸோ 3 ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 4 ஸ்கொயர் 16, 3 ஸ்கொயருங்கிறது 9. ரெண்டுத்தையும் அடிஷன் பண்ணிங்கன்னா 25 கிடைக்கும். ஸோ ரூட் 25ங்கிறது 5. ஓகேவா? அப்போ சைன் தீட்டா எழுதும்போது நம்ம என்ன எழுதலாம், ஆப்போசிட்டுக்கு பதிலாக ஆப்போசிட்டோட ஆன்சர் என்ன அப்படின்னா 4. ஓகேவா? ஸோ 4 டிவைடட் பை ஹைப்போட்னியஸ் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறது 5. ஓகேவா? இப்போ இது நம்ம மாற்றி எழுதிக்கலாம். சைன் ஆஃப் இந்த காட் இன்வர்ஸ்க்கு பதிலாக நம்ம என்ன எழுதிக்கலாம், சைன் இன்வர்ஸ் ஆஃப் 3/4க்கு பதிலாக 4/5. ஓகேவா? இப்போ சைன் ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஒரு வேல்யூனா அந்த சைன் ஆஃப் சைன் இன்வர்ஸ்க்கு உள்ளார இருக்கிற வேல்யூவை எழுதிக்க வேண்டியதான் நம்ம. ஓகேவா? அப்போ என்ன ஆகும், 4 டிவைடட் பை 5. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், ரைட் ஹேண்ட் சைடுக்கு ஒரு வேல்யூ கடைசியாக கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இது ரெண்டுத்தையும் என்ன செய்ய போகிறோம், நம்ம ஈக்குவேட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஏன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு தனித்தனியாக சால்வ் பண்ணி வச்சுருக்கோம். அது ரெண்டுத்தையும் இப்போ என்ன செய்ய போகிறோம், ஈக்குவேட் பண்ண போகிறோம். 1ஐயும் 2ஐயும் ஈக்குவேட் பண்ணணும்னு வேணால் எழுதிக்கலுங்க. ஏன்னா கடைசியாக ஃபைனலாக கண்டுபிடிச்சிருக்கிறத 1ன்னு வச்சுக்கோங்க. 1 and 2ஐயும் ஈக்குவேட் பண்ண போகிறோம். 1 என்னது அப்படின்னா 1 டிவைடட் பை ரூட் ஆஃப் 1 + x ஸ்கொயர் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது 2. ஸோ இங்கே 2 ஈக்குவேட் பண்ணும்போது 4 டிவைடட் பை 5. ஓகேவா? இப்போ இந்த இதில் ரூட் ஆஃப் 1 + x ஸ்கொயர்னு இருக்குது. அப்போ இந்த ஸ்கொயர் எடுத்தோம்னா என்ன ஆகிடும், இந்த ஸ்கொயர் ரூட்டு நம்மளுக்கு கேன்சல் ஆகிடும். ஸோ ரெண்டு பக்கமாக என்ன செய்ய போகிறோம், ஸ்கொயரிங் பண்ண போகிறோம். ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். ஓகேவா? அப்போ என்ன ஆகும், 1 டிவைடட் பை 1 + x ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு 4 ஸ்கொயருங்கிறது 16, 5 ஸ்கொயருங்கிறது 25. இப்போ நம்ம எக்ஸ் ஸ்கொயர் வேணும்னா நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ரெண்டுத்தையும் தலைப்பு மாற்றிக்கலாம். அப்படியே ஜஸ்ட் ரெசிப்ரோக்கல் பண்ணிக்கோங்க. அப்போ அந்த எக்ஸ் டேர்ம் வந்து நம்மளுக்கு நியூமரேட்டரில் கிடச்சிரும். ஸோ 25 டிவைடட் பை 16, இந்த 1 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடுங்க. அப்போ என்ன ஆகும்னா எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 25 டிவைடட் பை 16 மைனஸ் 1ன்னு ஆகிடும். இதுக்கு அப்படியே ஒரு எல்சிஎம் எடுத்துக்கோங்க. அப்போ என்ன ஆகும், 25 மைனஸ் 16 டிவைடட் பை 16ன்னு இருக்கும். ஸோ 25 மைனஸ் 16ங்கிறது 9 டிவைடட் பை 6. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு தான் 9/16. அப்போ எக்ஸ் வேணும்னா என்ன செஞ்சுக்கணும், ஜஸ்ட் ரூட் எடுத்துக்கங்க. 9/16
விச் இஸ் ஈக்குவல் டு என்னது ப்ளஸ் ஆர் மைனஸ் 3/4. ஏன்னா ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளார இருக்கிறதுக்கு 2 ஆன்சர்ஸ் இருக்குது, ப்ளஸ்ஸு மைனஸு. ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸு 3/4. அப்போ எக்ஸனுடைய சொல்யூஷனை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அவங்க அதான் கேட்குறாங்க இல்லையா, சால்வ் அப்படின்னு கேட்குறாங்க. சால்வ் ஃபார் எக்ஸுக்கு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இங்கே சைடில் நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, ஹைப்போட்டனஸ் கண்டுபிடிக்கிறது எல்லாத்தையுமே வந்து ரஃப் ஒர்க்கில் போட்டுறாதீங்க, இதையும் இதுக்கு பக்கத்துலேயே போட்டுக்கலாம். ஓகேவா, தப்பு கிடையாது. ஸோ ஃபைனலாக ஆன்சர் என்ன அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 3/4.